கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வருடம் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இம்மட்டும் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து நம்மை தேற்றி பலப்படுத்தி பாதுகாத்து ஆசீர்வதித்து அற்புதமாக நடத்தி இந்த வருடத்தின் 3வது மாதத்திற்குள் ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை மனதார துதியுங்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவதரித்து வந்தபோது அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று அவருக்கு பல பெயர்கள் கொடுக்கப்பட்டது. அந்த பெயர்களில் ஒரு அற்புதமான பெயர்தான் அதிசயமானவர். அவருடைய பிறப்பு அதிசயம், அவருடைய ஊழியங்கள் அதிசயம், அவர் செய்த அற்புதங்கள் அதிசயம், அவருடைய பேச்சு அதிசயம். அவரை பிடித்து கொண்டு வரப்போன சேவகர்கள் திரும்பி வந்து அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலும் பேசினதில்லை என்று பரிசேயரிடத்தில் சொன்னார்கள். மரித்தோரை மறுபடியும் அவர் உயிரோடு எழுப்பியது அதிசயம். பிறவி சப்பானிகளை அவர் நடக்க வைத்தது அதிசயம். பிறவி குருடர்களுக்கு அவர் பார்வை அளித்தது அதிசயம். பரிசுத்தத்தை குறித்தும் அன்பை குறித்தும் தாழ்மையை குறித்தும் தியாகத்தை குறித்தும் அவரை போல இதுவரை வேறு யாரும் பேசியதில்லை. அவரை போல இதுவரை வேறு யாரும் வாழ்ந்து காண்பித்ததும் இல்லை. என்றென்றைக்கும் அவருக்கு நிகர் அவர் மட்டும்தான். இப்படிப்பட்ட அதிசயமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது. கலங்காதிருங்கள். ஏனென்றால் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது. உங்கள் தனிப்பட்ட காரியத்தில், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில், உங்கள் குடும்ப காரியத்தில், உங்கள் தொழில் காரியத்தில், உங்கள் வேலையில், உங்கள் பிள்ளைகள் காரியத்தில், நீங்கள் செய்கிற ஊழியத்தில் அதிசயம் நடக்கப் போகிறது. நீங்கள் எதிர்பார்க்கிற அதிசயத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். ஏனென்றால் அவர் அதிசயமான தேவன், அவர் அதிசயங்களை செய்கின்ற தேவன். இன்றைக்கு இந்த அதிசயம் உங்களுடைய வாழ்க்கையில் ஆரம்பிக்கப் போகிறது. இன்றைக்கு உங்களுக்கு என்ன அதிசயம் நடக்க வேண்டும்? இதெல்லாம் நடக்கிற காரியமே அல்ல. ஏதாவது ஒரு அதிசயம் நடந்தால்தான் உண்டு என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? விசுவாசியுங்கள். அந்த காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு அதிசயத்தை செய்ய போகிறார். கர்த்தர் உங்களுக்கு அதிசயத்தை செய்ய ஆவலோடு காத்திருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருந்தாலே போதும், நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் நடந்து கொண்டே இருக்கும். எப்படிப்பட்ட அதிசயங்களை கர்த்தர் செய்வார் என்றால் அது ஏராளமாக இருக்கிறது. அதில் ஒரு 3 அதிசயமான காரியங்களை குறித்து நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வரும்போது தொடர்ந்து முன்னேறி போக முடியாதபடி அவர்கள் முதலாவது சந்தித்த ஒரு தடை சிவந்த சமுத்திரம் என்று சொல்லப்படுகிற செங்கடல். அவர்கள் சிறு கூட்டத்தினர் அல்ல, சுமார் 30 லட்சம் ஜனங்கள். அவர்கள் மாத்திரமல்ல, அவர்கள் தங்களுடைய ஆடுகள், மாடுகள் மற்றும் ஏராளமான உடைமைகளோடு வந்து செங்கடல் அருகில் பாளையம் இறங்கி இருந்தார்கள். எகிப்து ராஜாவாகிய பார்வோன் இதயம் கடினப்பட்டவனாக தன்னுடைய இராணுவத்தோடு வந்து அந்த ஜனங்களை மறுபடியும் தனக்கு அடிமைகளாக்கி கொண்டு போய்விட வேண்டும் என்று அவர்களை துரத்தி கொண்டு வந்தான். அதாவது அவர்களுக்கு பின்பாக ஒரு ஆபத்து தொடர்ந்து வந்தது. அவர்களுக்கு முன்பாக அவர்கள் முன்னேறி கடந்து போக முடியாதபடிக்கு செங்கடல் தடையாக இருந்தது. இப்படியாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆபத்தான இக்கட்டான ஒரு சூழ்நிலை உண்டாயிற்று. என்ன செய்வதென்று தெரியாமல் கலங்கி போய் வசமாக அகப்பட்டு கொண்டோமே, அவ்வளவுதான், எல்லாம் முடிந்தது என்கிற ஒரு பயங்கரமான சூழ்நிலை அவர்களுக்கு. ஆனால் அந்த சமயத்தில் தான் கர்த்தர் அவர்களுக்கு ஒரு மாபெரும் அதிசயத்தை செய்தார். அது என்ன அதிசயம் என்றால், சுமார் 18 கிலோமீட்டர் தூரமும் 100 அடி ஆழமும் கொண்ட அந்த செங்கடலை 2ஆக பிளந்து உயரத்தில் 18 கிலோமீட்டர் தூரத்திற்கு 2 பக்கங்களையும் கடல் தண்ணீரை மதிலை போல நிறுத்தி தம்முடைய ஜனங்களை ஈரப்பதமே இல்லாத வெட்டாந்தரையில் நடக்க செய்து கடந்து போக பண்ணி அவர்களை அடிமைப்படுத்த தொடர்ந்து வந்த பார்வோனின் சேனையை அதே கடலுக்குள்ளாக அமிழ்த்தி அழித்து போட்டார். அந்த காட்சியை உங்கள் மனக்கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தி பாருங்கள். அது எவ்வளவு பெரிய அதிசயம்! இதெல்லாம் எப்படி நடந்தது என்று கேட்கிறீர்களா? அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்து காத்து நடத்தி வருகிற கர்த்தராலே எல்லாம் கூடும். அதிசயங்களை செய்கிற கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கும் செய்வார். உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற தடைகள் யாவும் நீங்கும், வழிகள் திறக்கும், அதிசயம் நடக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்டிப்பாக இன்று இரவிலே நீங்கள் ஒரு அதிசயத்தை காண்பீர்கள். உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பிலேயோ இல்லை உங்கள் மகனுடைய எதிர்கால வாழ்க்கையிலேயோ, அவனுடைய படிப்பிலே, வேலை விஷயத்திலே, திருமண காரியங்களிலே, குழந்தை பாக்கியத்திலே, எல்லாவற்றிலும் எந்தவற்றிலும் நீங்கள் மனதில் எதை நினைத்து கொண்டு அற்புதத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களோ அதிலே கடவுள் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். இன்று நீங்கள் காண்கின்ற அற்புதத்திற்கு நாளைக்கே ஆண்டவருக்கு சோஸ்திரம் செலுத்துங்கள். இன்றே சோஸ்திரம் செலுத்துங்கள். நாளைக்கே அதற்குரிய பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள். கர்த்தருடைய நாமம் உங்களாலும் என்னாலும் இன்றும் என்றும் என்றும் சதா காலையிலும் மகிமைப்படுவதாக. கர்த்தரை நோக்கி
கூப்பிடுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும், இன்று எங்கள் குடும்பத்திலே ஒரு அற்புதத்தை செய்யும் என்று ஒவ்வொருத்தரும் வாய் திறந்து கெஞ்சுங்கள். கடவுள் கண்டிப்பாக இன்று உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். இன்று உன் வீட்டில் கடவுள் அற்புதம் செய்ய போகிறார். விசுவாசியுங்கள், விசுவாசியுங்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டு. உங்களால் தேவனுடைய நாமம் உலகெங்கும் மகிமைப்படட்டு. அப்பொழுது விசுவாசத்தை மூலம் அற்புதத்தை காண்